guys. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னா ரொம்ப ஈஸியானதான். நம்ம முதல்ல பார்த்த ரெசிஸ்டிவிட்டி மாதிரி தான். இது வந்து எதை மெஷர் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு இல்லை ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதுல எவ்வளவு ஈஸியா ஒரு கரண்ட்ங்கிறது பாஸ் ஆகுதுங்கிறத கண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணும். இது எப்படின்னா how is the current flows through it. அதாவது இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா it quantifies how easily current flows through it. அதாவது இது வந்து குவான்டிட்டிஃபை பண்ணும், அதாவது நம்பர்ஸ்ல மெஷர் பண்ணும் எதனா கரண்ட் எவ்வளவு ஈஸியா ஃப்ளோ ஆகுதுங்கிறத. இதை வந்து இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த், ஏரியா அண்டு கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ லென்த் ஏரியாங்கிறது நாம் இப்போ பார்த்துக்கலாம். கனெக்டிவிட்டிங்கிறது அடுத்த டாபிக். இது ரொம்ப ஈஸியானதான். ஸோ இந்த ரெண்டு கேஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் ஏரியா. ஸோ லென்த்துங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி லென்த்துங்கிறது டிக்ரீஸ் ஆச்சுன்னா கனெக்டிவிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா கண்டக்டிவிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறப்ப கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா டிக்ரீஸ் ஆகிறப்ப கண்டக்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். நான் வந்து கண்டக்டிவிட்டின்னு சொல்லிட்டேன், அது கண்டக்டன்ஸ். ஸோ வந்து இப்போ அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், கண்டக்டன்ஸுங்கிறது கண்டக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தாச்சு. அடுத்தது கண்டக்டிவிட்டிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ கண்டக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கண்டக்டன்ஸுங்கிறது கரண்ட் எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ ஆகுதுங்கிறத சொல்றதுன்ட்டு அதே தான் இதுவும். ஆனால் இது வந்து அந்த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்கும். நம்ம நேற்று பார்த்த ரெசிஸ்டிவிட்டி மாதிரி தான் இதுவும். ஆனால் அது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஈஸியாக பாஸ் த்ரூ பண்ணி போகுது. ஆனால் அது வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுதுங்கிறது. ஸோ இது வந்து solely depends upon the material. ஸோ அப்படின்னா கண்டக்டன்ஸ் கனெக்டிவிட்டி ஒரே தான் மெஷர் பண்ணுது, எவ்வளோ ஈஸியாக அதை பாஸ் த்ரூ பண்ணி போகுதுங்கிறது. ஆனால் கண்டக்டன்ஸுங்கிறது லென்த், ஏரியா அண்ட் கண்டக்டிவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். கண்டக்டிவிட்டிங்கிறது அந்த மெட்டீரியலை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் கண்டக்டன்ஸுக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸு. கண்டக்டன்ஸை நம்ம ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கண்டக்டிவிட்டியை லோவர் கேஸ் சிக்மாவா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் பார்த்துடலாம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ். எஸ் ஓகே. இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பெர் மீட்டர். அப்படி இல்லைன்னா கண்டக்டன்ஸ் பை யூனிட் டிஸ்டன்ஸ். எஸ் பை எம் கூட எழுதலாம். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. சைமன்ஸுங்கிறது கண்டக்டன்ஸோட எஸ்ஐ யூனிட், கண்டக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட்டுங்கிறது வந்து சைமன்ஸ் பர் மீட்டர். அதாவது எதை குறிக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு மீட்டருங்க எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இதுல கண்டக்டன்ஸுங்கிறது கண்டிப்பா ஒரு மீட்டருக்கு ஏற்ற அளவுல தான் இருக்கும்.
ஆனா இந்த இடத்துல கண்டக்டிவிட்டி மாறும் அந்த மெட்டீரியல் மாறுறப்ப. ஆனா கண்டக்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரே மெட்டீரியல். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 1 மீட்டருக்கு தான் பார்க்குறோம். நம்ம இந்த இடத்துல மீட்டர் சேஞ்ச் பண்ணாதப்ப கண்டக்டன்ஸ் மாறாது. ஸோ அதனாலதான் எஸ்ஐ யூனிட் கண்டக்டன்ஸ் பெர் மீட்டர். ஸோ இப்போ கண்டக்டன்ஸோட ஃபார்முலா பார்த்துடலாம். G is equal to conductivity A by L. இதை எதுல இருந்து டிரைவ் பண்ணோம்னா, இப்ப வந்து G is directly proportional to A and indirectly proportional to L. ஸோ இதை நம்ம டிரைவ் பண்ணோம்னா G is equal to conductivity into A by L. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டக்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னு வைங்களேன், GLA is equal to conductivity. ஓகே, இதுதான் வந்து கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.